ஸோ ஹாய் காய்ஸ், இது உங்கள் வேலன் டிவி. இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம்னா சேலம் மாவட்டம் சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டில் நாட்டு மருந்து கடைகள் ஒரு 7-8 கடைகள் இருக்குது. இங்கே எந்த மாதிரியான நாட்டு மருந்துகள்லாம் கொடுத்துட்ருக்காங்க, இந்த கடைகளில் இன்னும் என்னென்ன மருந்துகள் இருக்குது. ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து நாட்டு கடை மருந்து கடைகள் எங்கே இருக்குன்னே தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நாட்டு மருந்து கடைகள் தான் இருக்குது. இங்கே இன்னும் என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த தைலத்தை தேய்ச்சி குளிச்சிங்கனாக்கா மூஞ்சில் விடுற மங்கு, கரும்புள்ளி, ஃபேஸ் நல்லா தேஜஸாக இருக்குது. நெல்லிக்காய் தைலம், கரிசலாங்கண்ணி தைலம், பொன்னாங்கண்ணி தைலம்லாம். Valan TV. Valan TV. Valan TV. You watching Valan TV. இப்போ நாம் எங்கே இருக்கோன்னா இந்த நாட்டு மருந்து கடையில் தான் இருக்கும். ஸோ அவர் உரிமையாளர் பக்கத்தில் இருக்கார். அவர்கிட்ட எந்த மாதிரி மருந்தெல்லாம் கொடுக்குறேன்னு டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம். ஜி வணக்கம். உங்கள் பேருங்க சார்? என் பேர் கிருஷ்ணகுமார். ஸோ நம்ம நாட்டு மருந்து கடை பெயர் என்ன? மல்லூர் மாரியாப்பிள்ளை நாட்டு மருந்து கடைன்னு சொல்லிட்டு 1919 என்னோடய தாத்தாவோட அப்பா, அதாவது ராஜாப்பிள்ளை அவரோட அப்பா மாரியாப்பிள்ளை ஆரம்பித்தது. ராஜாப்பிள்ளைங்கிற என்னோடய தாத்தா, அவரோட அப்பா தான் மாரியாப்பிள்ளை. 1919 மல்லூர் மாரியாப்பிள்ளைங்கிற நாட்டு மருந்து கடையை சேலம் சின்ன கடை வீதியில் ஆரம்பித்தோம். அதில் வந்து சித்தா மருந்து, ஆயுர்வேதிக் மருந்து, யுனானி மருந்து, இது மாதிரி 3 மருந்துகள் வந்து தமிழ் முறைப்படி, அதாவது இந்திய முறைப்படியான மருந்துகளை விற்றுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து அடிஷனலாக இப்போ பூஜை சாமான்கள் அந்த மாதிரி சாமான்கள் அதிகமாக இங்கே நம்ம கடையில் போயிட்டு இருக்குது. சரி சார், இப்போ எந்த மாதிரி நாட்டு மருந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம்? இப்போ கொரோனாவுக்கு கவர்மெண்ட்டில் சக்ஸஸ் பண்ண நிலவேம்பு குடிநீர், கபசுர குடிநீர், ஆடதோட மணப்பாகு, அமுக்கரா மாத்திரை, தாலிசாதி மாத்திரை, இந்த மாத்திரைகள்லாம் அந்த கொரோனா காலத்தில் நல்லா போயிட்டு இருந்தது. போன வருஷம் கவர்மெண்ட்டே அதை ஜிஹெச்சில் ஆர்டர் கொடுத்ததுனால நல்ல மக்கள் விரும்பி வாங்கிட்டு இருந்தாங்க. அது நல்லா போயிட்டுருக்கு நம்ம கடையில். சரிங்க சார், எந்த மாதிரி மருந்து இப்போ அதிகமாக வாங்குறாங்க நாட்டு மருந்து? நாட்டு மருந்து கடையில் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள், இந்த குழந்தைங்களுக்கு உரப்பான் சாமான்கள் இன்னும் போயிட்டு தான் இருக்குது நல்லா. டாக்டர் சஜஸ்ட் பண்ணலைனாலும் இவங்க சுயமாக வாங்கி கொடுக்கறதுக்கு தயாராகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஜாதிக்காய், மாசிக்காய், இந்த குழந்தைங்க தேய்ச்சி குடிக்கிற கஸ்தூரி மஞ்சள் பொடி, சாம்பிராணிலாம் மக்கள் பயன்படுத்தி தான் இருக்கிறாங்க. நல்லா போயிட்டு இருக்குது. விரும்பி வாங்குறாங்க, மக்கள் நிறையா விரும்பி வாங்குறாங்க. சார், இப்போ பிறந்த குழந்தைக்கு எந்த மாதிரியான நாட்டு மருந்து வாங்குவாங்க? நாட்டு மருந்து பழைய பாரம்பரிய முறைப்படி இன்னும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. குழந்தைக்கு கொடுக்குற அந்த ஜாதிக்காய், மாசிக்காய், வசம்பு, திப்பிலி, சித்திரத்தை, அதெல்லாம் குழந்தைக்கு இன்றைக்கும் உரைச்சி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நல்லா குழந்தைங்க ஆரோக்கியம் வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி சளி பிடிச்சிட்டாலும் அந்த கஸ்தூரி மாத்திரை, கோராச்சன மாத்திரை இன்றைக்கும் உரைச்சி கொடுக்குற பழக்கம் நாட்டு மருந்தில் நிறையா இருக்குது. நிறைய மக்கள் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. வேறு ஏதாவது குழந்தைக்கு ஆமாங்க, நீங்கள் குழந்தைக்கு இப்போ லூஸ் மோஷன் போச்சா திடீர்னு டாக்டர் தூக்கிட்டு ஓடுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வேணாம். வசம்பு நல்லா சுட்டு கறி பண்ணி தாய்ப்பால்லையோ அல்லது தண்ணியிலையோ ஒரு 3-4 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை கொடுத்தீங்கன்னாவே அந்த லூஸ் மோஷனோ வாமிட்டோ உடனே நின்றுடும். அதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். சரிங்க சார், இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு தூக்கிட்டு போகிறாங்க. அது என்ன டிஃப்ரெண்ட்? அது நடைமுறை ஆயிடுச்சு, பழகிட்டாங்க. இது இப்போ வாங்குறவங்க நிறையா இருக்கிறாங்க. நீங்கள் ஜாதிக்காய், மாசிக்காய், வசம்பு இது வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி சளி பிடிச்சிட்டாலும் அந்த கஸ்தூரி மாத்திரை, கோராச்சன மாத்திரையை உரைச்சி கொடுத்தீங்கன்னா போதும். பிறந்த குழந்தைக்கு சளி நல்லா கட்டுப்படுத்துறது நல்லாவே உணரலாம். ஒரு 2 to 3 டேஸில் உணரலாம். சரி, இப்போ உங்கள் கையில் வச்சுட்டு இருக்கீங்களா, இது எந்த மாதிரியான மருந்து, இது எப்படி கொடுக்கணும்? இதுதான் குழந்தைங்களுக்கு உரைச்சி கொடுக்குற உரப்பான் செட்டுன்னு சொல்கிறது. இதுலேருந்து வசம்பு இருக்குது, ஜாதிக்காய் இருக்குது, மாசிக்காய், சுக்கு இருக்குது. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிசீஸ். அந்த வசம்பு தான் சொன்ன லூஸ் மோஷனுக்கு போகிற மாதிரி அந்த வாந்தி வரதை கட்டுப்படுத்தும், லூஸ் மோஷனை கட்டுப்படுத்தும். இந்த ஜாதிக்காய், மாசிக்காய் அதே மாதிரி தான். பாப்பாக்கு இருக்கிற உள் தேய்ச்சி வைக்கணும். அதான் தேய்ச்சி உரைச்சி கொடுப்பாங்க.
இது எல்லாமே உரைச்சி கொடுக்கலாம், பாப்பாவுக்கு உரைச்சி கொடுக்குறதாங்க. அதே மாதிரி இது அம்மாவுக்கு அஞ்சுகார செலவுன்னு கொடுப்பாங்க. அந்த தாய்ப்பால் அதிகப்படுத்தும், தேவையில்லாத கழிவெல்லாம் வெளியே அனுப்பிடும். இது ஒரு நல்ல மருந்து, அஞ்சுகார செலவுன்னு சொல்கிறேன். இன்றைக்கி கிராமத்து நடைமுறையில் இருக்கிற மருந்து. அதே மாதிரி இது தாய்ப்பால் கம்மியாயிட்டாக்கா இந்த லேகியம் கொடுக்கலாம். பிரசவ நடகாய லேகியன்னு சொல்லிட்டு ரொம்ப பழைய முறை, இல்லை ஒரு 100 வருஷமாக வருது பிரசவ நடகாய லேகியன்ட்டு. குழந்தை இப்போ குட்டிஸ்க்கு தான் உரப்பா செட்டு தான். ஆமாம், இது வந்து லேகியம் வந்து மதருக்கு, அம்மாவுக்கு இது கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த கோரஜன் மாத்திரை, கஸ்தூரி மாத்திரைன்ட்டு இது நிறைய வாங்குறாங்க குழந்தைங்களுக்கு. சளி பிடிச்சிட்டாலோ இல்லை அது காய்ச்சல் வந்துட்டாலோ இதை உரைச்சி கொடுப்பாங்க. உரைச்சி தாய்ப்பாலை கலந்து கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். தெரியறதில்ல. இப்போ கொஞ்சம் ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் இதெல்லாம் இப்போ நிறைய ரீச் ஆகுது மக்கள்கிட்ட. நாட்டு மருந்து, நல்லெண்ணெய், ஹோம் மேக் சோப்பு அந்த மாதிரி நல்லா ரீச் ஆகிட்டு இருக்குது. மக்கள் விரும்பி வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பெரியவங்களுக்கு அந்த கபசுர குடிநீர், கபசுர காய்ச்சலுக்கு இப்போ வந்துட்டு டெங்குக்கு வந்து கொரோனா டைமுக்கு வந்து இந்த நிலவேம்பு, இந்த கைகால் வலினாக்கா நிலவேம்பு எடுத்துக்கலாம். சளியோட இருக்கிற காய்ச்சல் வந்துச்சுனாக்கா நீங்கள் கபசுர குடிநீர் எடுத்துக்கலாம். இது கவர்மெண்ட்டை சஜஷன் பண்ணியிருக்கு, நல்லா போயிட்டு இருக்குது. ரொம்ப கம்மி தான், நீங்கள் ஒன்றும் பெரிய விலையெல்லாம் இல்லை. 10 நாளைக்கு மருந்து விலை 70 ரூபா தான். ஒரு ஃபேமிலியாக குடிக்கலாம். இல்லை நம்ம அது கமர்ஷியல், இது வந்து இன்னமும் அந்த தெய்வீக முறைப்படி நடந்துகிட்டு இருக்க தொழில் நல்லா போயிட்டுருக்கு. கொஞ்சம் லேட் ஆகும், லேட் ஆனாலும் உங்களுக்கு நோ சைட் எஃபெக்ட்ஸ், கிராஜுவலாக எடுத்துக்கலாம், நல்ல மருந்து. அதே மாதிரி அல்சருக்கும் திரிபலாக்குள்ளே நல்லா போயிட்டுருக்கு. திரிபலா இன்றைக்கி வாரம் ஒரு 20 பாட்டில் 30 பாட்டில் வைக்கணும். திரிபலா சூறணும். கான்ஸ்டிபேஷன், உங்களுக்கு உடம்பு சூட்டை கம்மி பண்ணும், கெட்ட கொழுப்பை எடுக்கும், மோஷன் ஃப்ரீ பண்ணும். பெஸ்ட் மெடிசன் திரிபலா. இது இதில் வந்து கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் 3 சமையடை போட்டு அரைச்சி பவுடர் சுத்தம் பண்ணது. சார், இப்போ பெரியவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான நோய்கள் வருது? இப்போ அதிகப்படியாக பார்த்திங்கன்னா சுகர் தான். சுகர், நரம்பு தளர்ச்சி. சுகருக்கு வந்து எல்லாம் கலந்த மாதிரி இந்த நீரிழிவு வியாதி சூரணம். அதில் வந்து நாவக்கொட்டை, சிறுகுறிஞ்சா, நெல்லிக்காய், ஆவாரம்பூ, வில்வப்பொடி, இந்த மாதிரி ஒரு 30 வகையான பொடிகள் போட்டு செய்கிறாங்க. இதுக்கு கம்பெனி பிராண்டடாக வருது, நல்ல மருந்து. காலைல 1 ஸ்பூன், நைட் 1 ஸ்பூன் கிராஜுவலாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆண்களுக்கு ஏற்பட நரம்பு தளர்ச்சி, அணுக்கள் கம்மியாக இருக்கிறது, இந்த மாதிரி இதுக்கு வந்து லேகியம் மாதிரியே வருது. இது வந்து அஸ்வகந்தா லேகியம், தாதுபுஷ்டி லேகியம், நெல்லிக்காய் லேகியம், இந்த மாதிரி வருது. அவங்க என்னென்ன தொழில் பண்ணுறாங்களோ அது தகுந்த மாதிரி பார்த்துட்டு இந்த மருந்து எடுத்துக்கலாம். நம்ம கிராஜுவலாக நிறைய கம்ப்ளைண்ட் வருதும். ஆமாம், ஒரே நிறைய போகுது. அதே மாதிரி பாருங்கள், இந்த பொடியெல்லாம் இருக்குது. முருங்கைப்பூ பொடி, முருங்கை விதை பொடி, ஓரிதழ் தாமரை பொடி, பூனைக்காளி விதை பொடி, சூட்டை கம்மி பண்ணுறதுக்கு நன்னாரி பொடி, சீந்தில் கொடி, உடம்பு காய்ச்சல் வந்துட்டு அதை கசாயம் வச்சு குடிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இரும்பு சத்து கம்மியாகிட்டால் முருங்கை இலை பொடி வருது. இதில் நீங்கள் கிராஜுவலாக எடுத்துக்கலாம். நீங்கள் டாக்டரை கேட்க வேண்டியதே இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தாவே பிச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. இல்லை முருங்கை இலையெல்லாம் சூப் வச்சு குடிக்க சொல்கிறாங்க டாக்டர். இப்போ வாரம் 2 தாட்டி 3 தாட்டி நீங்கள் சும்மா ஜீரக மிளகு தட்டி போட்டு நம்ம வீட்டில் வைக்கிற சூப் மாதிரியே ரசம் மாதிரியே வச்சு சாப்பிட சொல்லுங்கள். நல்லா சிறப்பாக வேலை செய்யும் முருங்கை இலை பொடி. இது என்ன விலைங்க சார்? முருங்கை விலை ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு 50 கிராம் 30 ரூபா தான் பாக்கெட்டு. நல்லா போயிட்டுருக்கும். 30 50. நீங்கள் லேகியம் இந்த மாதிரி பவுடர் 1/2 kg 1 kg போயிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு 300 200 அந்த கால்குலேஷன் தான் வரும். இது ரொம்ப மருந்து. அதே மாதிரி அலர்ஜிக்கெலாம் நல்ல மருந்து இருக்குது. ஸ்கின் அலர்ஜி, அந்த பனி வெடிப்பு, இந்த ஜட்டி போடுறப்போ வர்ற சைடில் வர அரிப்புகள், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாஃபின் ஒரு டானிக் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். பரங்கிப்பட்டை சோரன் எடுத்துக்கலாம். மேலே தடவுறதுக்கு வெப்பாலை தைலம் இருக்குது, அதை மேலே போட்டுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கொஞ்சம் பற்றியாக இருக்கணும், முக்கியம் அதுதான். அசிடிட்டி, அதாவது அது நெஞ்சு, அதான் அல்சர் மானும், கேஸ்ட்ரிக் அல்சர், பெஸ்டிக் அல்சர். உங்களுக்கு அதுக்கு வந்து திரிபலா சோரனும் பெஸ்ட்டு. அது விட்டிங்கனாக்கா நம்ம டானிக் மாதிரி வருது. அதிமதுரம், வல்லாரை கலந்த டானிக் மாதிரி வருது. ஜிட்டின் டானிக் அலர்ஜி நல்லா கட்டுப்படுத்தும், அல்சரை நல்லா கட்டுப்படுத்தும் உங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வந்து மைண்டு ப்ரெஷர் டென்ஷன் ஆகிடுறாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவலி ஓவராக வந்துருக்கு. நீங்கள் அதுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் லேகியம், அஸ்வகந்தி லேகியம் இந்த மாதிரி தான் எடுத்துக்கலாம். அது அசரிக்க சோறு, பலகீனம் அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா அந்த மாதிரி லேகியம் வலி எடுத்துக்கலாம். பவுடரில் கூட இருக்குது உங்களுக்கு. அமுக்கிற சோரனை மட்டும் எடுத்துக்கலாம். பாலில் கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி எடுத்துக்கிட்டாங்கனாக்கா ரெடியூஷன் டென்ஷன், பீஸ் ஆஃப் மைண்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த நாட்டு மருந்தெல்லாம் பாலில் கலந்து குடிச்சோம்னாலே போதும். பால் பெஸ்ட்டு. பால் கிடைக்காத பட்சத்தில் சுடுதண்ணியில் சாப்பிட்டுக்கலாம். ஆமாம் ஆமாம், ஒன்று சாப்பிட்ற 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி, இல்லை சாப்பிட்டுட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல மருந்தாக இருக்குது, எடுத்துக்கலாம். நீங்கள் பெஸ்ட்டு பிண்ட தைலம் நல்லது, நாராயண தைலம் இருக்குது. நீங்கள் எல்லா கம்பெனி விளம்பரத்திலும் வர நாராயண தைலம் போட்டிருப்பானோ. உங்களுக்கு பிண்ட தைலம் காட்டுறேன், நாராயண தைலம் ஒன்று கொடுங்க. அதே மாதிரி ஃபைல்ஸுக்கெலாம் நான் நாட்டு மருந்து தான். கருணக்கிழங்கு வேகம் ஜென்ரலாக எடுத்துக்கலாம், யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபைல்ஸு காலையில் 1 ஸ்பூன், நைட் 1 ஸ்பூன் சப்பி சாப்பிட்டு பால் சாப்பிட்டிங்கனாக்கா ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு ஃபைல்ஸ் சிம்டம்ஸ் கம்மியாகிடும். அதான் நாராயண தைலம், பிண்ட தைலம், கைகால் வலிக்கு, மூட்டு வலி, கைகால் வலி,
அடிப்பட்ட ரத்தக்கட்டு அந்த மாதிரி இதுக்கு இந்த நாராயண தைலம் பெஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக நல்லா வேலை செய்யும் உங்களுக்கு. இந்த மருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 40 வயசு 50 வயசு இருக்கு. 20 இயர்ஸ்லேயே இப்போ பெயின் வர ஆரம்பிச்சிருது. ஸ்போர்ட்ஸ் பிளேயர்லாம் எதாவது வாங்கி தடவிக்கிறானோ நல்ல மருந்து நாராயண தைலம் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். பெஸ்ட்டு ஏஜ் ஆனவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்? ஓல்டு ஏஜ் டிஃபிலிட்டி அமுக்குறா கிழங்கு தான் பெஸ்ட்டு. நீங்கள் காலையில் ஒரு 1/2 ஸ்பூன் பாலில் கலந்து குடிச்சிக்கலாம். ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லை, ஜென்ரலாகவே இருக்கும் உங்களுக்கு. இது அமுக்குறா கிழங்கு பெஸ்ட்டு. ஏன்னா அந்த ஓல்டு ஏஜ் டிஃபிலிட்டிக்கு அதான் கொடுக்குறோம். அதே மாதிரி மூட்டு வலிக்கு உங்களுக்கு நாராயண தைலம் பிண்ட தைலம் யூஸ் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் லேடிஸ் பார்த்தீங்கன்னா அதிக பொடுகு முடி உதிர்தல் இருக்கும், அது தனியாகவே இப்போ பொடுகு தைலமே வந்துட்டு நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த தைலத்தை தேய்ச்சி குளிச்சிங்கனாக்கா பொடுகு போயிடும். ஹேர் க்ரோத்துக்கு நல்லாயிருக்கும். அதிகப்படியான ஹேர் ஃபாலுக்கு வந்து நீலிபெருங்காய தைலம் தான். ஒரு 40-50 வருஷமாக வர ப்ராடக்ட்டில் இதுவும் ஒன்று நீலிபெருங்காய தைலம். ஹேர் க்ரோத்துக்கு அருமையான மருந்து. நீங்கள் இங்கே எந்த கம்பெனி வேணாலும் வாங்கி போடுங்க, நல்லாயிருக்கும். இது பண்ணலாம். அது டெய்லி தேங்காய் மாதிரியே தடவிக்கலாம். நீங்கள் ஒன்றும் ரொம்ப ப்ராப்ளம்லாம் இல்லை. தேங்காய்க்கு போல் இந்த எண்ணெயை தடவங்க போதுமானது. அதே மாதிரி மூஞ்சில் விடுற மங்கு, கரும்புள்ளி, ஃபேஸ் நல்லா தேஜஸாக இருக்கிறதுக்கு குங்குமாதி தைலம். எல்லா ஃபேர்னஸ் க்ரீமும் இதோட பேஸில் தான் இருக்கும். குங்குமாதி தைலம் இதோட பேஸில் தான் தயாரிப்பாங்க. ஃபேஸ் முகப்பொலிவுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு க்ரீம்னு கூட சொல்லலாம் குங்குமாதி தைலம். அதே மாதிரி நெல்லிக்காய் தைலம், கரிசலாங்கண்ணி தைலம், பொன்னாங்கண்ணி தைலம்லாம் ஹேர் க்ரோத்துக்கு நல்லா அருமையாக வேலை செய்யும். அற்புதமான ஒரு நல்ல மருந்தாக கூட இதை எடுத்துக்கலாம். தேங்காய் மாதிரியே இது 3 ஒன்றா கலந்து தேங்காய் பதில் இதே ஹேர் ஆயில் மாதிரி யூஸ் பண்ணிட்டு வரலாம். நல்ல மருந்து. இப்போ நம்ம கடையில் இல்லாத நாட்டு மருந்துகளே இல்லை, ஓரளவு எல்லாமே கவர் பண்ணி வச்சுருப்போம். அதே மாதிரி பூஜைக்கு தேவையானது ஹோமக்குச்சி, மூலிகை சாமான்கள், இந்த ஊதுபத்தி, கற்பூரம். இப்போ இது அடிஷனலாக இப்போ இதை வச்ச ஆரம்பிச்சிட்டோம். இது கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்குது. வீடு வந்து புதுசாக கிரகப்பிரசத்துக்கு தேவையான சாமான்கள், கும்பாசுக்கு தேவையான சாமான்கள், புண்ணியதானத்துக்கு தேவையான சாமான்கள் அனைத்தும் சிறப்பாக வாங்கிக்கலாம், நல்லதாகவே கிடைக்கும். மல்லூர் மாரியாப்பிள்ளை நாட்டு மருந்து கடைக்குன்னு சின்ன கடை வீதியில் இருக்குது. சேலம் சின்ன கடை வீதி, சேலம் 307 சின்ன கடை வீதி, சேலம் 1. மல்லூர் மாரியாப்பிள்ளை நாட்டு மருந்து கடைன்ட்டு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா அந்த கும்பாசுக்கு சாமான் ஜாமான்கள், கிரகப்பிரச ஜாமான்கள், அதே மாதிரி ஏதாவது டிசீஸ் சொன்னீங்கன்னா கூட நாங்களால் முடிஞ்ச அளவு கொடுப்போம். அப்படி இல்லைனாக்கா நாங்கள் டாக்டர்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணிவிடுவோம். சித்தா டாக்டர்ஸ் நிறையா இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட சஜஷன் உங்களுக்கு அனுப்பிவிடுவோம். அவங்க என்ன சஜஷன் கொடுக்குறாங்களோ அந்த மருந்தை நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சார் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நாட்டு மருந்து வேணுங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய நம்பர் கொடுத்துருக்கோம். அவருடைய கான்டாக்டில் அவர் கால் பண்ணி உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ இன்னும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.